இருட்டு. நிழல்களின் சாம்ராஜ்யம். போலீஸ் கமிஷனர் ரவியை அழைத்தார். ரவி, மீடியா நம்மை துளைத்தெடுக்கிறது. வேம்பயர் என்ற வார்த்தை மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. நமக்கு ஒரு பதில் தேவை. இது ஒரு சைக்கோ கில்லர் கேஸ். ரவி, அமானுஷ்யம் எல்லாம் வேண்டாம். சைக்கோ கில்லர் என்றால் ஒரு கத்தி இருக்கும், சுத்தியல் இருக்கும். ஆனால் டாக்டர் பிரகாஷ் சொல்வது ரத்தம், உடலின் ஒவ்வொரு செல்லும் உறிஞ்சப்பட்டிருக்கிறது. சார், இது பிளட் லெட்சிங் கிடையாது. இதுக்கு வேறு பெயர் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரீம் டீஹைட்ரேஷன் மாதிரி. ரவி மூன்றாவது பலி நாகராஜின் போன் அழைப்பு பதிவுகளை ஆராய்ந்தார். நாகராஜ் கடைசியாக தன் நண்பர்களுடன் மால் எதிரில் உள்ள ஒரு ஷவரமாவில் சாப்பிட்டிருக்கிறான். அங்கிருந்த மால் பின்புற சாலைக்கு அவன் ஏன் போக வேண்டும்? ரவியின் மூளைக்குள் ஒரு சுழல் தொடங்கியது. இந்த வேட்டைக்காரன் இந்த 3 பேரையும் எப்படி குறிவைத்தான்? அவர்களுக்குள் ஏதோ ஒரு பொதுவான இணைப்பு இருக்க வேண்டும். காவல் நிலையத்தின் FSL லேப். ரவி மீண்டும் டாக்டர் பிரகாஷை சந்தித்தார். டாக்டர், ரத்தம் உறிஞ்சப்பட்டிருந்தால் நிச்சயம் 2 பல் குறியாவது இருக்க வேண்டுமே. அங்கேதான் ரவி சிக்கலே. நுண்ணோக்கியில் பார்த்தால் தோலின் மேற்புறத்தில் மிகவும் லேசான 2 துளைகள் இருக்கின்றன. அது ஊசி போட்டது போலவோ அல்லது வேறு ஏதோ மிக மிக மெல்லிய பொருள் பட்டு சென்றது போலவோ இருக்கிறது. பிரகாஷ் ஒரு கிளாஸ் ஸ்லைடை ரவியிடம் கொடுத்தார். அதில் 3ஆம் பலியின் தோல் மாதிரி இருந்தது. பாருங்கள் ரவி, இந்த துளையின் விளிம்புகளில் ஒருவித காயாற்றுதல் ஹீலிங் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ரத்தம் உறிஞ்சப்பட்ட உடனேயே அந்த காயம் விரைவாக சரியத் தொடங்கிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. காயம் ஆறுகிறது. ரவிக்கு வியர்த்துவிட்டது. இது எப்படி சாத்தியம்? மரணத்துக்கும் காயாற்றுதலுக்கும் என்ன சம்பந்தம்? ரவி, இந்த வேட்டைக்காரன் மனிதனாக இருக்க வாய்ப்பே இல்லை. மனித உடலில் உள்ள அனைத்து இரத்தத்தையும் அது உறைவதற்குள் உறிஞ்சும் வேகமும் அந்த துளையை மூடும் திறமையும். இது பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு வேட்டையாடி. அதிகாரப்பூர்வமாக இது ஒரு சீரியல் கில்லிங் கேஸ். ஆனால் ரவிக்கு தெரியும், அவன் ஒரு சாதாரண கொலையாளியை தேடவில்லை. அவன் தேடுவது நிழல் உலகத்தின் ராஜாவை. அதே சமயம் மால் பின்புற சாலையில் லேசான குளிர்காற்று வீசியது. அங்கே ஒற்றை ஆளாக நின்றிருந்தாள் சாரா. சாரா லயோலா கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவி. அவளது கண்கள் உலகின் புதிய விஷயங்களை தேடிக் கொண்டிருந்தன. சமூக வலைத்தளங்களில் அவளது துணிச்சலான வீடியோக்களுக்கு பெரும் ரசிகர் கூட்டம் இருந்தது. இந்த கொலைகள் இவ்வளவு நடந்தும் நீ இந்த சாலைக்கு வருவியா சாரா? அவள் நண்பன் பரத் குரலில் பயம் தெரிந்தது. பயமே ஒரு கண்டென்ட் தான் பரத். வேம்பயர் இருந்தால் என்ன? ஒரு கிளிக் கிடைத்தால் என் வீடியோ மில்லியன்களை